சார், நீங்க மிஸ்டர் கமலாசன் தானே? அவரும் தான். அதான் நீங்க பார்த்தோமே. என்ன சார் இப்படி ஜாலியா பார்க் வந்திருக்கீங்க? இதெல்லாம் ஏதாவது புது வித்தையா? இதெல்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாது, ஏதாவது ஹிந்தி படத்துக்கு வச்சிருக்கீங்களா? இது வித்தை இல்லப்பா, என் தொழிலே தான். ஓஹோ, சைட்ல ஏதாவது டூத் பேஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா? பேஸ்டா? டோன்ட் பீ இன் a haste. இந்த உலகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற முக்கியமான 3 வேலையை செய்யறதே நான் தான். அழித்தல்? அது ஒண்ணுதான் உனக்கு தெரியும், பாக்கி எல்லாம் எனக்கு தான் தெரியும். விட்டுற சார், என் பையன் சொன்னா நீங்க சாதாரணமா ஜோக்கா பேசுவீங்கன்னு. ஏன் சார் இப்படி நொந்து போய் தத்துவமா கொட்டுறீங்க? சார், எனக்கு மறக்கிறதுக்கு முந்தி சொல்லிடுறேன், நான் ரொம்ப ஆப்சென்ட் மைண்டட். அன்னைக்கு நம்ம சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு ஒரு டான்ஸ் ஒன்னு ஆடினீங்களே, ஃபேண்டாஸ்டிக் சார். சத்தியமா சொல்றேன், அதுல ஒரு பையன் உங்களை அப்படியே டச் பண்ணிக்க முடியாது சார். நான் டச், சாரி. பரவாயில்லப்பா, நல்ல ரசிகன் நீ. நல்ல ரசிகனுக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு அறிவு இருந்தும் ஒவ்வொரு வாட்டி நான் வரும்பொழுதும் இப்படி கையை காட்டினா தான் நான் யாருங்கிறதே உனக்கு அடையாளம் தெரியுது. நீங்களா சார்? ஐயோ, இல்ல, அது மரியாதை இல்ல. மரியாதை மனசுலதான் இருக்கு. அப்படியா சார்? சாரி சார், நீங்க ஒவ்வொரு முறையும் வரும்போது உருவங்கள் மாறலாம்னு சொல்லிருக்கீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் சார் எப்ப பார்த்தாலும் பிலிம் ஸ்டாராவே வரீங்க? தம்பி, எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கிறவங்க சொன்னா அது ஜாஸ்தி எடுபடும். இப்ப நீங்கள்லாம் இருக்கிற நிலைமையில ஒரு சினிமா ஸ்டாருக்கு இருக்கிற மதிப்பு வேற யாருக்குமே கிடையாது. ஐ திங்க் டுடே சினிமா இஸ் தி பெஸ்ட் மாஸ் மீடியா. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் சார். சார், நீங்க சொன்னதெல்லாம் நானும் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு தான் வரேன். எல்லாரும் என்ன ஒரு ஜோசியனா நம்புறாங்களே தவிர அதை நீங்க தான் சொன்னீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. நானும் விடாம காட் இஸ் எவ்ரிவேர் சொல்றேன். பாதி பேர் அதை காட் இஸ் நோவேர் தான் இன்னும் சொல்றாங்க. கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா ஒரு சின்ன கமாதான் விட்டு போச்சு. என்ன குழப்பறீங்க? இதுல என்ன எழுதிருக்குன்னு படி. உங்க கையெழுத்து நல்லா இருக்கு சார். உங்க தலையெல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்றேன்ல. என்ன சார் இது? நான் சொன்னதே தான் எழுதிருக்கீங்க, காட் இஸ் நோவேர். அதுல ஒரு சின்ன கமாவை போட்டு பாரு. God is now here. அதோ அங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே, அந்த ஜோடி யாருன்னு தெரியுமா? தெரியுமா? இந்த புண்ணாக்கு புண்ணியகோடி தெரியுமா? ரெண்டுமே நம்ம படக்கு தான். உங்ககிட்ட சொல்றேன், அது அவர் பொண்ணு ராதா, இது என் ஃப்ரெண்ட் மோகன். கட்டிமுச்சா அவளை யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போறான்னு தெரிஞ்சா இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாளா? சார், ராதாவை கடத்த போறாங்களா? சார், நீங்க முதல்ல என்கிட்ட சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் எல்லாம் கெட்ட செய்தியாவே சொல்றீங்க. உங்களுக்கு இந்த விபத்து, சாவு இதெல்லாம் ஒரு விளையாட்டு நினைக்கிறேன். I'm sorry, I think you are a sadist. ஏன்பா சாவுன்னா எல்லாரும் இப்படி அப்செட் ஆறீங்க? இப்ப என்ன சாவே வேணாங்கிறீங்களா? சரி, அந்த சேர்ல போய் உட்காரு. மன்னிக்கணும். I know you are almighty, but you are also nutty. இல்ல, எனக்கு ஏன் சார் இடம் உட்கார? இடம் இல்லைங்கிறியா? இல்லையே. இப்ப போய் உட்காரு. கரெக்ட், ஒரு இடம் காலியாச்சு, போய் உட்காருவேன். அவ்வளவுதான். எது? சாவும். இந்த சேர்ல இருந்து எந்திரிச்சா கால் வலிக்கும் போது இன்னொரு சேர்ல அந்த ஆள் போய் உட்கார போறான். இதுக்கா போட்டு ஏன் மனசு குழப்பிக்கிறீங்க?
வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கே இடமேது. ஆஹா, என்ன அழகா சொல்லிட்டீங்க சார். இது நான் சொல்லல, நம்ம கண்ணதாசன் சொன்னது. ஆமா, அவர் கூட பாவம் சமீபத்துல செத்து போயிட்டாருல. அந்த சமயத்துல நானே சாவு வெறுத்தேன். என்ன பண்றது? எனிவே ஐம் ஹாப்பி நவ். இப்ப அவர் என் கூட தான் இருக்காரு. சார், உங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியல சார். நீ ஜட்ஜ் பண்ண கூடாது. டேய், வரலட்சுமி காலனி தானே அது? ஓ மேன், ஓ எவ்வளவு ரிக்ஷாக்கு? 4 ரூபா கொடுத்தேனா? பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? பாக்கிட்டே இல்ல, இங்க ஒரு 3 ரூபாய் இருக்கும். எடு எடு. 3 ரூபா தான் வச்சுக்க. போ. கஸ்மால கையில காசு இல்லாம ஏன் ஏறுற? அல்பம் அல்பம். என்னங்க உங்களை அல்பம் சொல்றான்? நான் உன்னையா சொல்லுவான்? மிஸ்டர் அல்பம். சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளில போறேன், வரட்டுமா? உள்ள போ. ஏன் தட்டாமலையில சொல்றீங்க? இல்லைங்க எனக்கு தெரியும் சார், வீடு வழி தெரியும். ஏன் உள்ள. ஐயோ சார், எனக்கு தெரிஞ்ச பொண்ணை கடத்த போறாங்கண்ணா, நான் போய் காப்பாத்தணும், விடுறீங்களா? அண்ணா அடிக்கும் போது எத்தனை தடவை தள்ளி நில்லுன்னு சொல்லிருக்கேன். நேத்தி வர கவர்ச்சி வில்லனா இருந்த என்ன இப்படி வறட்சி வில்லனா கிட்டியடா பாவி. ஐயோ ஆமா. டேய், உன்னை நம்பி வீடு வாசல் சொத்து அத்தனையும் அடமான வச்சு ரேஸுக்கு போனதுக்கு அப்புறம் தோத்து நடுரோட்டுக்கு வந்துட்டேனடா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த புண்ணாக்கு புண்ணிய கோட்டி பொண்ணு ராதா இல்ல, அவரை யாரோ கடத்த போறாங்களா, நான் போய் காப்பாத்தணும் சார். சார், இந்த புண்ணாக்கு பொண்ணை காப்பாத்தணும் சார். அந்த புண்ணாக்கு புண்ணிய கோடி கிட்ட தான் நம்ம சொத்து பத்திரங்கள் பூரா இருக்கு. சரியான ஐடியா. ராமலிங்கம், நீ அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 2 மணி நேரத்தில் அந்த பொண்ணை கடத்த போறவனே நான் தான். அந்த பொண்ணு முழுசா வந்து சேரணும்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள வீட்டு பத்திரங்கள் அதோட கூட 5 லட்சம் ரூபாய் அத்தனை நீ வாங்கி கொடுக்கணும். ஆமா. புண்ணாக்கு புண்ணிய கோடி, உன்னோட பொண்ணை நாங்க கடத்திட்டோம். அட படுபாய் பசங்களா, என் பொண்ணு எரும மாடாட்ட கிழிப்புள்ளையாட்டம் வளர்த்தண்டா, அத பத்திரமா கொண்டாந்து சேருங்கடா. உன்னோட பொண்ணை நீ முழுசா பாக்கணும்னா எவ்வளவு தருவ? உங்க ரேட்டை நீங்க தான்டா சொல்லணும். உண்டங்கடா. நானே சொல்றேன், 90 ரூபா தரணும். அடச்சி அல்ப பயல, 90க்கு இன்னும் 10 போட்டு 100 வாங்கிக்கடா. என் பொண்ணு பத்திரம் பணத்தை எங்கடா கொடுக்கணும்? 19 வரலட்சுமி காலனி. வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா பணத்தை போட்டுட்டு திரும்பி பார்க்காம போ. ஜன்னல் வழியா எட்டி பார்த்து தப்பாட்ட ஆண்ண நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். படவா ராஸ்கல். நம்பர் 19 வரலட்சுமி நோம்பு. வரலட்சுமி காலனி. பாப்பா ராமலிங்கம். சார், சார், உங்க பொண்ணு ராதாவே கடத்திட்டு போயிட்டாங்களாப்பா. ஐயோ, அவளை கடத்த போறது எனக்கு முன்னமே தெரியும் சார். எனக்கு இப்ப போன் வந்ததே. அதுவும் எனக்கு தெரியும் சார். அது எனக்கு தெரியும். பணம் பத்திரம் எல்லாம் கூட கேட்டிருப்பாங்களே, நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, நான் போய் ராதாவை காப்பாத்தி கூட்டி வந்துடுறேன். பத்திரம் எல்லாம் கேட்கலையா அவங்க? இந்த கஜப்பாண்டி பீட்டர் உங்ககிட்ட அடகு வச்சு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்களே, அந்த பத்திரம். ஓ, நீ அந்த பக்கமா வரியா? அட்ரஸ் என்ன? 19 வரலட்சுமி காலனி. நான் நினைச்சேன். இப்படியே உட்காரு,
ஆத்து சூசு கொண்டாரன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் ஹியர். அடே ராமர்ல லிங்கம், உன்னை தனித்தனி ஆக்கிடுறேன். சார். உட்கார்றா இல்ல சார். உட்கார்றா, மரியாதை கட்டு போயிடும். உன்னை பாக்குறதுக்கு 2-3 பெரிய மனுஷால் வர்றாங்க. ராதா ரொம்ப நல்ல பொண்ணு சார். தெரியுண்டா, நீ உட்கார்றா. அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது சார். சார், பெரிய மனுஷங்களை என் வீட்டுக்கு வர சொல்லுங்க சார். அவங்க உன் வீட்டுக்கு வர மாட்டாங்க, நீ தாண்டா அவங்க வீட்டுக்கு போகணும். நீ போகணும் அவங்க வீட்டுக்கு. அது சரி. உனக்கு எத்தனை முட்டி இருக்கு? எனக்கு வந்து கால் முட்டி, கையில தோல் இருக்கு. இருக்குல்ல. ஒன்னு அவங்க கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டோடா தட்டுன்னு தட்டி, தட்டோடா தட்டுன்னு தட்டி. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. இந்த பையன் இருக்கான அயோக்கியா பையன், இவன் தான் என் பொண்ணை கடத்தி விட்டான் சார். சார், மிஸ்டர் புண்ணாக்கே சார், யூ ஆர் மிஸ்டேக்கன் சார். யாரா மிஸ்டேக்கு? நான் பிறந்ததே மிஸ்டேக்கு போல இருக்கேன். மோகன், சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டே ரொம்ப தேங்க்ஸ் பா. அட போப்பா, ரயில் ஆக்சிடென்ட்ல இருந்து என் உயிரே நீ காப்பாத்துல. தேங்க்யூ சார். வெல்கம். வணக்கம் சார். MOHUN தானே போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம். ராமலிங்கம், அவசரம் தெரியாம டைம் வேஸ்ட் பண்றியப்பா. இத மட்டும் எப்பவும் டைம் வேஸ்ட் சொல்லவே சொல்லாத. வா வா. தெரியாச்சு, எங்க கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்கானே தெரியல. பயப்படாதப்பா, ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான். நான் சொல்றேன். நம்மளே யாரோ கடத்த பாக்குறான். வந்துரு. உள்ள போங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் போன் யூஸ் பண்ணலாமா? ஓ, எடுத்தாலும் எப்படி தாலும். ஹலோ, யார்? புண்ணாக் சாரா? நான் தான் ராமலிங்கம் பேசுறேன் சார். உங்க பொண்ணு ராதா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, ஒண்ணும் ஆபத்து இல்ல. அவளை காப்பாத்த பயங்கர அடிதடி நடந்துட்டு இருக்கு. இது நான் சண்டையெல்லாம் போடல, வெறும் பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, வந்துடுறோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ்.
சார், இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணீங்களே, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சிரிச்சுட்டு போறாரு சார். உங்க பேரு? பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ ராகவேந்திர 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 பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜீப்ப காணும்பா. நீ வா வா வா. This is opening. You see ending. ಎಂಗಿಟ್ಟ ಮೋಹದಾತೆ ನಾರಾಜಾದಿ ರಾಜನಡ ಒಂಬತ್ತು ಇಳುಕಾದೆ ನಾವಿರಾದಿ ವೀರನಡ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை காண ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.